Hallelujah. நன்றி. Praise the Lord. Hallelujah. நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. தேவன் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். Thank you. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற அந்த ஆண்டவரோடு கூட நாம் இருப்பது நம் எல்லாருக்கும் மிகுந்த பாக்கியம். ஆக வந்திருக்கிறவர்களுக்காக நன்றி சொல்லுவோம், வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நன்றி சொல்வோம். வர தடைப்பட்டு போனவர்களை அடுத்த வாரத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார் என்று விசுவாசிப்போம். 47வது பாடல் ஜெபத்தோட்ட புத்தகத்திலே உம்மோடு கூட இருக்கணுமே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி நாம் எல்லாருமா சேர்ந்து எல்லாருமா வாய்களை திறந்து நம்ம பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலையிலே அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, நான் எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நாங்கள் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எடுத்த எல்லா ஜபங்களுக்காக, ஸ்தோத்திரங்களுக்காக, அர்ப்பணிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற உண்மையான சகோதர சகோதரிகளை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யூடியூப் வழியாய், ஆண்டவரே வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியான தேவனங்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கான இந்த வசனம். Thank you Lord, thank you Jesus. லேவியராகவும், லேவியர் எடுத்துக்கொள்ளணும் எல்லாரும். 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேவியர் Leviticus chapter 25 verses 18. இங்கிலீஷ்ல படிங்கம்மா. Leviticus 25 chapter verses 18. தமிழ்ல படிச்சிருங்க முதல்ல. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடுவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். என்ன அழகா சொல்லுது பாருங்க. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு, என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடுவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். நாம சுகமா இருக்கணுமா? நம்ம நல்லா இருக்கணுமா? நாம் சுகத்தோடு இருக்கணுமா? நம் பலத்தோடு இருக்கணுமா? நம்ம என்ன செய்யணுமாமா? அவனுடைய கட்டளைகளை செய்து அதன்படி வாழ்ந்து செய்து நடக்கும் போது தேசத்திலே நாம சுகமா இருப்போம். இங்கிலீஷ்ல படிச்சிருங்க சீக்கிரம். Obey
all the Lord's law and commands, so that you may live in safety in the land. Amen. ஆமென். அல்லேலூயா. நாம் சேஃப்டியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் கமாண்ட்ஸ்மென்ட்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, கீழ்ப்படியணும், ஒபே பண்ணணும். பண்ணும்போது நம் தேசத்துல நாம் சுகமா இருக்கலாம். ஆகவே உங்க பாடல் புஸ்தகத்திலே 41வது பாடல் எடுத்துக்கொள்ளுங்க. அது நெக்ஸ்ட் பிஃபோர் பேஜ்ல இருக்குது பாருங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்று சொல்லி அந்த கற்பு கொடுத்து இந்த பாடலை பாடினோம். இந்த வசனங்களுக்காக நாம் கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடிடுவேன். நான் ஓசான பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் வெற்றி நமக்கு ஜெயம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் நமக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும்போதுதான் நமக்கு வெற்றி. நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு பிளெஸிங் வேர்டை பார்த்தோம் பாருங்க. லேவியர் 25:18 என்ன சொல்லுது? அவருடைய நியாயங்கள் படி, அவர் கட்டளைப்படி நாம நடக்கும் போது நம் தேசத்திலே சுகமாய் நம்ம வாழுவோம். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் அப்படி எல்லாரும் சொல்லலாமா? சமூகத்துல முடியாதவங்க கூட நம்ம நிக்கலாம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் தேவனை துதிக்க நான் நிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஸ்தோத்திரம், சொல்லுங்க ஸ்தோத்திரம், சொல்லுங்க ஸ்தோத்திரம், சொல்லுங்க. நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆரோக்கியம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, thank you, thank you. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையை செலுத்துகிறோம், மகத்துவங்களை செலுத்துகிறோம், ஆராதனைகளை செலுத்துகிறோம். சொல்லுங்க நன்றி, சொல்லுங்க. இதுவரைக்கும் காத்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கு இந்த உபவாச நாளுக்கு எங்களை அழைத்து வந்தீரே நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே நன்றி செலுத்துகிறோம். அற்புதம் செய்யப்படுவீர்களே நன்றி. அதிசயங்களை செய்யப்படுவீர்களுக்கு நன்றி. ஆச்சரியமான காரியத்தை செய்யப்படுவீர்களே நன்றி. எங்களுக்கு சுகம் கொடுத்தீரே நன்றி. தேவனுக்கு துதி, தேவனுக்கு ஆராதனை, தேவனுக்கு ஹalleluya, நன்றி தேவனுக்கு நன்றி 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 நன்றி. கண்களை மூடி அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அப்ப என் மகிமையினாய் என் தேவன் ஒருவருக்கு. ஆமென் 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 ஆமென். Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி நன்றி. பிணையேற பெற்று விடுதலை கொடுத்தீர். சரி பாருங்க. விடுதலை பெற்று விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். எங்களை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உன்னாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உன்னாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. இப்ப எல்லாரும் ஆராதனை செய்யலாமா? ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. எங்கள் துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. கரங்களை அசைத்து தூயவர் உமக்கன்றோ, எங்கள் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பன். எங்களை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த இந்த ஜீவனை கொடுத்த எங்க ஜீவாதிபதியே, இந்த நாளே உடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உங்க கிருபை எங்கள் மத்தியில இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்களே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தாகத்தோடு, ஏக்கத்தோடு, விண்ணப்பத்தோடு, கண்ணீரோடு, பலவீனங்களோடு கூட அமர்ந்திருந்து உங்க வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீங்க பேசுங்க, வார்த்தை கொடுத்து தொடுங்க, பலவீனங்களை மாற்றுங்க தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். ஜெசியம்மாவை கர்த்தர் தொடுங்க அப்பா. உங்களுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் நீக்குங்க தகப்பனே. அதே போல ஷீலாக்காக ஸ்தோத்திரம். மகள் ஷீலாவை ஆசீர்வதிங்க. அவளுக்கு இருக்கிறதான பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. சகோதரி லீனாக்காக ஸ்தோத்திரம். அவள் இடுப்பு வலி ஆண்டவரே, அந்த ஸ்பைனல் கார்டை கர்த்தர் தொடுங்க தகப்பனே. பலவீனங்களை நீக்குங்க இயேசுவின் நாமத்தினால. கச்சமாக்கு இருக்கிற பலவீனத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே கடுமையான இரும்பலும் மூச்சும் அவரை வாட்டுகிறபடியால அந்த தாயாரை கர்த்தர் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற மழைட்டம்மாக்காக துதிக்கிறோம். அந்த அம்மாவை பலப்படுத்துங்க. சுகரும் பிபியும் நார்மல் ஆக்கி அந்த தாயார் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் அகற்றுங்க. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பலவீன கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பலவீனங்களையும் நீக்கிங்க ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் நாங்கள் நடக்க, நாங்கள் ஜெபிக்க, நாங்கள் செயல்பட கர்த்தரை எங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இந்த வேத வசனங்களை கொடுக்கிற ஊழியக்காரருக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாழ்த்தி இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நாம் எல்லோரும் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். ஆமென். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவாராக. Hallelujah. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் நாம செலுத்தி தேவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். எல்லாரும் கிட்ட வந்துருங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க. Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு கூட்டு ஜனங்களாய் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷித்தவர்களாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், என் கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள், என்னுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? நான் அவர்களை இந்த பூமியில சுகமா இருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு சுகம் தாங்க மிக முக்கியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சுகமா இருக்கணும். ஆஸ்தி இருக்குதோ பாஸ்தி இருக்குதோ தெரியாது. என்னதான் பணம் எல்லாம் இருந்தாலும் கூட, சகல வசதிகள் இருந்தாலும் உடல்ல சுகம் இல்லை அப்படின்னு சொன்னா, பலன் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக ஆண்டவருடைய பார்வையில நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன், ஆரோக்கியம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம நன்றி சொல்லி இருக்கிறோம். அநேக தாய்மார்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜெபித்து இருக்கிறோம். நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட சுருக்கமான ஒரு செய்தியை பார்த்து நாம் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். 2 தீமோத்தேயு நியூ டெஸ்டமெண்ட்ல பாருங்க, கலேசியனுக்கு நெக்ஸ்ட், கொலோசியனுக்கு நெக்ஸ்ட் இருக்கும். 2 தீமோத்தேயு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 7th வேர்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல கலேசியன் கொலோசியன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்க 1 தெசலோனிக்கனுக்கு நெக்ஸ்ட் வரும். அல்லேலூயா. எடுக்கிறீங்களா சீக்கிரம்? 2 தீமோத்தேயு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 7th வேர்ட். இங்கிலீஷ்ல சீக்கிரம் படிக்கணும். That God has given us does not make us timid. Instead, His Spirit fills us with power, love, and self-control. Amen. Hallelujah. 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் அதுல 7வது வசனம் எடுத்துங்க, படிங்க சத்தமா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவர்களாயிருக்கிற நமக்கு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த 120க்கு மேற்பட்டவர்கள் மேல் மாடியில அமர்ந்து அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள். நேற்றைய நாள் வரைக்கும் அவர்கள் பயந்தவர்களா இருந்தவர்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்ற மாத்திரத்துல எல்லாருக்கும் பயந்திருந்த அவர் சிலுவையில இயேசுவை பிடித்தவுடனே எல்லாரும் ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பலன் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்து மேற்மாடியாலில 120க்கு மேற்பட்ட ஜனங்கள் பெந்தேகோஸ்தே நாளில, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போன அந்த நாளிலிருந்து 10 நாள் கடந்த அந்த 50வது நாளில அவர்கள் கூடியிருந்து பெந்தேகோஸ்தே நாளின் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பற்றி யாருக்கெல்லாம் பயந்திருந்தாரோ, வேலைக்காரிக்கெல்லாம் பயந்திருந்த அந்த பேதுரு எழுந்து நின்று முழு தைரியத்தோடு கூட அவர் பிரசங்கித்தார். அந்த நேரமே
3000 பேர் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக இங்க என்ன ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆவியை தந்திருக்கிறார். வேற ஒருத்தர் படிங்க, 2 தீமோத்தேயு அவங்க எடுக்கிறாங்க. நீங்க உங்க பைபிள்ல தயவு செய்து பாருங்க. படிமா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நல்ல கவனிங்க, பயப்படுகிற ஒரு ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புனித பவுல் சின்ன தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிற விசேஷித்த சத்தியம் இதுதான். ஆண்டவர் நமக்கு பயப்படுகிற ஆவியை தராமல் மாறாக அன்பும் பலமும் உள்ள ஒரு ஆவியையும், அதே நேரத்துல நம்ம எல்லாரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களை உடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி இங்க எச்சரிக்கை பண்ணுகிறார் நம்முடைய புனித பவுல் சின்னப்பர். ஆக பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்தார். அவர் எதை குறித்து அவர் பயப்படவே இல்லை. எந்த ராஜாக்களுக்கு முன்பதாக, எந்த ஆலயத்துல போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக அவர் பயப்படாமல் தேவனுடைய அன்பின் நிமித்தமும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து அவர் எல்லாருக்கும் மிக தைரியத்தோடு கூட ராஜாக்களுக்கு முன்பதாக, அதிகாரிகளுக்கு முன்பதாக, ஆசாரியர்களுக்கு முன்பதாக, பரிசேயர்களுக்கு முன்பதாக, வாக்குவாதம் பண்ணுகிற எல்லாருக்கும் முன்பதாக மிக தைரியத்தோடு கூட அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். ஆகவேதான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கும் எனக்கும் நமக்கும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பேஜ் அப்படி வாங்க, முன்னாடி பேஜ் பிலிப்பியர் 4th சாப்டர்ல அங்கே மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். 4th சாப்டர்ல 13th verse. அதுக்கு முன்னாடி 2 பேஜ் எடுத்தீங்கன்னா 4:13 அங்கே அவர் என்ன சொல்றார் பாருங்க. என்ன, இது போலதான் நீங்களும் நானும் விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தைகளை, விசுவாசம் உள்ள வாக்கியங்களை நீங்களும் நானும் அறிக்கையிடணும். Hallelujah. Philippians 4th chapter 13th verse. I have the strength to face all conditions by the power that Christ gives me. Amen. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற அந்த என்னை என்ற இடத்துல அன்னைக்கு பவுல் சொன்னாரு. இன்னைக்கு நீங்க நான் தான் இருக்கிறோம். யார் இருக்கிறோம்? நீங்க நான் தான். யாரெல்லாம் பைபிள் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பைபிளை பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய விசேஷித்த ஒரு பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்ன தைரியமாய் சொல்றார் பாருங்க. இந்த தைரியம் தாங்க நமக்கு வேணும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து நம் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் போது, சொல்லும் போது நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அவர் என்னை பலப்படுத்துகிறார், தேவன் என்னை பலப்படுத்துகிறார், தேவன் என்னை நடத்துகிறார், தேவன் என்னை காண்கிறார், தேவன் என்னை காப்பாற்றுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்பி இருக்கிறபடினால அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் எந்த காரியத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன் என்ற முழு நிச்சயத்தோடு கூட நாம் இருந்து என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று மிக தைரியமாய் சொன்னார். இந்த தெளிந்த புத்தி தாங்க நமக்கு வேணும். ஜெபம் நடக்குது அப்படின்னு சொன்னா அல்ல, நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம கரெக்டா வரணும். அதே நேரத்துல ஆலயத்துக்கு போகும்போது கூட அந்த நேரத்திற்கு பயபக்தியோடு கூட, ஏன்னா நமக்கு ஆண்டவர் வந்து என்ன புத்தி கொடுத்திருக்கிறாரு? தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார், நல்ல நாலேஜை கொடுத்திருக்கிறார். எதுக்கு நம்ம முன்னாடி என்னென்னத்துக்கோ நம்ம முன்னால போறோம், ஆனா ஆலயத்துக்கு மாத்திரம் நம்ம பிந்தி இருக்கிறோம். அதனாலதான் இங்க எல்லாவற்றையும் குறித்து சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் தான் என்னை பலப்படுத்துகிறார், அந்த தேவன் தான் என்னை தைரியப்படுத்துகிறார், அந்த தேவன் தான் என்னை ஊக்கப்படுத்துகிறார், அந்த தேவன் தான் என்னை உற்சாகப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ முன்னாடி போ. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இந்த வேதாகமத்தில புதிய ஏற்பாட்டில் 14 நிருபங்களை எழுதும்படி இந்த பவுல் சின்னப்பரைதான் ஆண்டவர் முதலாக வைத்தார். ஆண்டவர் என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.
நான் அவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாய் இருக்கிறபடினாலே அவருடைய ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்காக ஜீவக்கிரீடத்தை வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரம் அல்ல, என்னை போல விசுவாசிக்கிற, நம்புகிற, பலப்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இதே பவுல் தான் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற, சொல்லுங்க, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ப்ராவர்ப்ஸ் வாங்க, நீதிமொழிகள் சங்கீதத்திற்கு அடுத்து இருக்க பாருங்க. அங்க சாலமோன் மன்னனால் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஞானமுள்ள ஒரு வார்த்தை. Proverbs chapter 24 verse 5 and 6. 5 ஒருத்தர் படிங்க, 6 ஒருத்தர் படிங்க. Proverbsல chapter 24 நெத்து நிதானமா அங்க படிக்கிறாங்க பாருங்க. 5th word படிக்கிறாங்க. 24ல 5. A wise man is strong. Yes, a man of knowledge increase strength. After all, you must make careful plans before you fight a battle, and the more good advice you get, the more likely you are to win. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 24 அதிகாரத்துல 5வது வசனம் ஒருத்தர் படிங்க, 6வது வசனம் ஒருத்தர் படிங்க. என்ன சொல்றார் பாருங்க. அங்க ஞானமுள்ளவன், நல்ல கவனிங்க, ஞானமுள்ளவன். அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் எல்லாம் எப்படி எல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். ஞானமுள்ள ஒரு மனுஷன் தான். இந்த ஞானம் தான் தேவன் கொடுக்கிற அந்த தெளிந்த புத்தி. அல்லேலூயா. அந்த நாலேஜ் தான் தேவன் கொடுக்கிற அந்த தெளிந்த புத்தி தான் அந்த ஞானம். அந்த ஞானம் தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பகுத்து அறிகிற அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தை சொல்றார். பாருங்க என்ன சொல்றது. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், ஞானமுள்ளவன் பலன் உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. அறிவுள்ளவன், அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானமுள்ளவன் அவன் எல்லாவற்றிலும் வல்லவனா இருக்கிறான். அறிவுள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்தாலும் ஞானமா செய்வாங்க. என்ன கொடுத்தாலும் என்ன பேசினாலும் ஞானமாய் பேசுகிறவர்கள். என்ன இப்படி பேசிட்டிய, என்ன இப்படி பண்ணிட்டிய, என்ன அப்படி பண்ணிட்டிய, அவசர புத்தியில என்னென்னமோ பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சிலர். அதை எங்க சொல்றாரு பாருங்க. தேவன் அவர்களோடு கூட இருக்கும்போது அவர்களுக்கு ஞானத்தை தருகிறார். ஞானம் உள்ளவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்த 6வது வசனம். நல்ல யோசனை செய்து, நல்ல யோசனைகளை அவன் செய்து. பத்தியா, நல்ல யோசிப்பான் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னால. என்ன ஆண்டவர் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. பயமுள்ள ஆவியை இல்ல, பலமும் அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு வார்த்தையை பேசும்போது சரி, ஒரு இடத்துக்கு போகும்போது சரி, வரும்போது சரி, ஒரு சில இடத்துல நம்ம தவறலாம் இல்லையா. அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இனி வருகிற ஃபியூச்சர்ல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நல்ல யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. பேச அவர்களோடு கூட பேசி தீர்த்துக்கலாம் இல்லையா. வாக்குவாதம் பண்ணி தீர்த்துக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம், சமாதானமோடு போயிடலாம். யோசனை பண்ணி யுத்தம் பண்ணி அநேக ஆலோசனைக்காரரால் என்ன கிடைக்குமா? ஜெயம் உண்டாகும், வெற்றி கிடைக்கும். இதுதான் தேவன் கொடுக்கிற ஆவினாலே ஜனங்கள் பலப்படும் போது நீங்களும் நானும் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சீக்கிரம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் வாங்க. அங்க ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாங்க. மிக அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறார். அங்க சாப்டர் 40, ஐசாயா 40, அதுல 29ல ஒரு வசனம், மிக தெளிவான ஒரு வசனம். 29 ஒருத்தர் படிக்கிறாங்க பாருங்க. 29. He strengthens those who are weak and tired. Amen. 38 படிங்க ஒருத்தரே. Even the youths shall faint and be weary, and the young men shall utterly fall. Amen. இப்போ 31 படிச்சிருங்க. But those who trust in the Lord for help will find their strength renewed. Amen. They will raise on wings like eagles. They will run and not get weary. They will walk and not grow weak. Thank you Lord. Thank you Lord. இப்ப படிங்க 40வது அதிகாரத்துல
29வது வசனம் ஒருத்தர் படிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு ம். அவர் பலன் கொடுத்து பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவமும் சக்தியும் நல்ல உணவே இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ம். வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆமாங்க. என்னதான் வாலிபர்களா இருந்தாலும் சரி, தேவ பலன் உனக்கு இல்லாம போனா, தெய்வ பயம் உனக்கு இல்லாம போனா, தெளிந்த புத்தி இல்லாம போனா, என்னதான் நீ சம்பாதிச்சாலும் என்னதான் படிச்சாலும் ஒரு சில நேரத்துல என்னதான் வாலிபர்களா இருந்தாலும் என்ன ஆயிடுவாங்களாம், சோர்ந்து போய்விடுவாங்க. அப்படிப்பட்டவர்களாக இருந்தா, நம்மில இருந்தா நாம என்ன செய்யணும்? 31வது படிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள்னா தேவனுடைய பாதத்திலே ஜெபத்திலே காத்திருக்கிறவர்கள், விண்ணப்பம் செய்து காத்திருக்கிறவர்கள், மன்றாடி கொண்டு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். அதான் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலத்தை அடைந்து, கழுகுகள் போல செட்டைகளை அடித்து, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், எழும்பி பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் தான் ஓடினாலும் சரி, இந்த இடத்துல இல்ல, பாறையனுக்கே ஓடினாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, தேவனுடைய நம்பிக்கையின் மேல ஜெபம் செய்துவிட்டு ஓடினாலும் இளைப்படையாமல் இருப்பார்கள். நடந்தாலும் சோர்ந்து எவ்வளவு தூரம் அவர்கள் நடந்து போனாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சக்தியை கொடுக்கிறார், சத்துவமான நல்ல உணவை கொடுக்கிறார். அல்லேலூயா. கழுகை போல எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் உன்னையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பலன் உள்ளவர்களை இப்படித்தான் நடத்துறார். அடுத்து எபிசியன் வாங்க. நியூ டெஸ்டமெண்ட்ல எபிசியன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 15 ஒருத்தர் 16 ஒருத்தர் படிங்க. அங்கே நம்முடைய அன்பு எப்படியா இருக்க வேண்டும், நாம் அன்பில எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பை குறித்து 2 வசனங்களை படிச்சு நாம ஜெபம் பண்ண போறோம். கடைசியில நம்மை எப்படியா உயர்த்துகிறார். எபிசியன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 15 ஒருத்தர் 16 ஒருத்தர். For this reason, ever since I heard of your faith in the Lord Jesus and your love for all God's people. Do not cease. Do not 16. Do not cease to give thanks for you, making mention of you in my prayers. Amen. ஆமென். அல்லேலூயா. இப்படி எபேசு பட்டணத்திற்கு, எபேசு சபைக்கு பவுல் எழுதும்போது மிக தெளிவான ஒரு அன்பான ஒரு ஆலோசனை அவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? 1:15. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள, நல்ல கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்களுடைய விசுவாசத்தையும் நம் எல்லாருடைய விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து, உங்களுடைய அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் இங்க ஊர்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்க மேல, கணவன் மேல, மனைவி மேல, குடும்பத்தார் மேல அவங்க ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் கவனிக்கிறாங்க, எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்க, எங்க அப்பாவை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அதை குறித்து தான் இங்க பவுல் சொல்றார். எபேசு பட்டணமே, சபையே, அந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன? இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, இடைவிடாமல் உங்களுக்காக. பத்தியா, எங்கேயோ இருந்து நம்ம மற்றவங்களை அன்பு செய்கிறதுனால, எங்கேயோ இருந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுனால, எங்கேயோ இருக்கிற அவர்களுக்காக அவருடைய பிள்ளைகள் மேல் நம்ம வைத்திருக்கிற அந்த குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த பாசத்தினால நம்ம ஜெபிக்கிறதுனால பவுல் சொல்றார், நான் உங்களுக்காக இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களை உங்களுக்கு நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் இடைவிடாமல் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, இடைவிடாமல் உங்களுக்காக என்ன பண்றேன்? நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஜெபிக்கிறேன்.
இந்த ஜபத்தினாலதாங்க ஒருத்தரை நம்ம தாங்க முடியும். செத்து போனவர்களுக்காக கிடையாது. செத்து போனவங்க மடிஞ்சு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க ஆண்டவரோடு கூட போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க இனி என்ன நினைச்சாலும் இந்த பூமிக்கு வர முடியாது. நாம ஒருவேளை இயேசுவை விசுவாசித்தால் அந்த பாக்கியமான பரலோகத்துக்கு நாம போகலாம். இல்லையா? ஆக செத்து போனவர்களை குறித்து சொல்ல, இங்க உயிரோடு இருக்கிற நம்மை பார்த்துதான், ஜெபிக்கிற நம்மை பார்த்துதான், மற்றவங்களை அன்பு செய்கிற உன்னையும் என்னையும் பார்த்துதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்காக நான் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த ஜெபத்தினாலதான் நீங்களும் நானும் ஒருத்தர தாங்கலாம். பணம் இல்லைன்னா கூட கவலையே இல்லைங்க. ஜெபத்துல நாம தாங்கும் போது சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் தருவார். அதே எபிஎஸ்ல பாருங்க, முன்னால பேஜ் பாருங்க, 4 and 4th படிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான், எபிசியன் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே 4 ஒருத்தர் படிங்க. கரெக்டா 3 பேர் இருக்கீங்க. 4 ஒருத்தர், 5 ஒருத்தர், 6 ஒருத்தர். சீக்கிரமா. Even before the world was made, God had already chosen us to be His through our union with Christ, so that we would be holy and without fault before Him. Amen. Because of His love. Hallelujah. 5. God had already decided that through Jesus Christ, He would make us His sons and daughters. This was His pleasure and purpose. Amen. To the praise of the glory of His grace, by which He made us accepted in the beloved. Amen. Hallelujah. 3 அற்புதமான ஒரு வசனம் படிங்க. 4வது வசனம் 1:4. தமக்கு முன்பாக நல்ல கவனிங்க. தேவனுக்கு முன்பதாக உன்னையும் பார்த்துதான் சொல்றார். இந்த ஆன்லைன்ல இருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார். நாம் எல்லோரும் அவருக்கு முன்பதாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும். நல்ல கவனிங்கள, அன்புல எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களும். அரைகுறையா இல்ல, முன்னால ஒரு மாதிரி பின்னால ஒரு மாதிரி இல்ல. அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, குற்றமில்லாதவர்களாய் நாம் இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னே, உலகம் தோன்றுகிறதற்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, கிறிஸ்துவுக்குள் நம் எல்லாரையும் தெரிந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. குற்றமில்லாத ஒரு அன்பை, பரிசுத்தமுள்ள ஒரு அன்பை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கிறிஸ்துவின் அன்பை உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். உலகம் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே உன்னையும் என்னையும் முன் குறித்திருக்கிறார். 5வது வசனம். பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தமது தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமம் உள்ள பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை அவருக்கு புத்திர பாக்கியம் உள்ள பிள்ளைகளாய், சொந்த பிள்ளைகளாய், தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. 2 வசனத்தை நம்ம படிக்கலாம். அப்படியே 2 கொரிந்தியர் வாங்க, அதுக்கு முன்னாடி வாங்க, அதுக்கு முன்னாடி பேஜே அப்படியே வாங்க, முன்னாடி வாங்க. கலாத்தியருக்கு முன்னால இருக்கும் பாருங்க. 2 கொரிந்தியர்ல மிக அருமையான ஒரு வசனம், 12th சாப்டர்ல 9th verse. இங்கே பவுலுக்கு தேவன் முதல்ல பலப்படுத்தின ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. இங்கிலீஷ்ல படிச்சோன்னா ஞாபகம் வரும் பாருங்க. But his answer was, my grace is all you need, for my power is greatest when you are weak. I am most happy than to be proud of my weakness, in order to feel the protection of Christ's power over me. Amen. My grace is sufficient for you. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு பவுலை தைரியப்படுத்துறார். இதுக்காக 3 முறை அவர் ஜெபம் பண்றாராம். 3 முறை அவரு ஜெபம் பண்ணிருக்கிறார் ஆண்டவரை பார்த்து. அதுக்கு ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தை தமிழ்ல, என்ன சொல்லுது? 12:9. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதான் 3 முறை ஜெபம் பண்ண பிறகு, ஆண்டவரே இந்த வியாதி என்ன நீங்க, ஆண்டவரே எனக்கு சுகம் கிடைக்கணும், ஆரோக்கியம் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஒரு பதில். அதற்கு இயேசு, என் கிருபை உமக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை
என் மேல் தங்கும்படி கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுகிறேன். மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அதான் எது இருந்தாலும் சரி இல்லாமற் போனாலும் சரி, தேவன் கொடுத்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி எனக்கு இருக்கிறபடினாலே தேவன் என்னை பலப்படுத்துவார், என்னை நடத்துவார், என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். கடைசி அவர் வசனம் ரெவல்யூஷன் சாப்டர் 3 verse 8 படிச்சுட்டு நம்ம எல்லாருமாய் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ரெவல்யூஷன் சாப்டர் 3 verse 8 அந்த இடத்துல கடைசியாய் நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? I know what you do. ம் I know that you have a little power. You have followed my teaching and have been faithful to me. I have opened the door in front of you, which no one can close. இதாங்க முழு அதிகாரம். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று கொடுத்து தைரியப்படுத்தி கடைசி நாள் வரைக்கும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அவருடைய புது பலத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவர் கொடுத்த அந்த கொஞ்ச பலத்தினாலே, அவர் கொடுத்த அந்த சின்ன விசுவாசத்தினாலே, கடுகளவு விசுவாசத்தினாலே கடைசி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். நான் செய்யறது ஆண்டவருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. நாம செய்யற, கொடுக்கிற, வாங்குகிற, பேசுகிற, பார்க்கிற, நடக்கிற, போகிற, வருகிற எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து, உனக்கு கொஞ்சம் விசுவாசம் உள்ள பலன், கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை, நீ இயேசு என்னும் என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கைக்கொண்டினபடியால், என்னுடைய கட்டளைகளை, கற்பனைகளை, வேதத்தில் கொடுக்கப்பட்ட சத்திய வசனங்களை நீ கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. அதை ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, மூடவே முடியாதுங்க. நிறைய பாடல் எல்லாம் பரிசுல ஒரு வழி அடைந்தால் இன்னொரு வழியை திறக்கிறார். ஒரு வாசல் மூடினால் இன்னொரு வாசல். ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை வரும். ஒரு வாழ்க்கை போச்சுன்னா இன்னொரு வாழ்க்கை வரும். இன்னைக்கு சமாதானம் போச்சுன்னா நாளைக்கு அந்த சமாதானத்தை, புது சமாதானத்தை தருவார் இல்லையா? Your sorrow turn to joy. உங்கள் துக்கம் சீக்கிரத்துல சந்தோஷமாய் மாறும். உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்துல, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்துல நீ பயம் இல்லாமல் புறப்பட்டு போ. அந்த தைரியத்துல என்னுடைய வசனத்தை நீ மறுதலிக்காமல், நீ தைரியம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய், அன்பு உள்ளவனாய், பலம் உள்ளவனாய் நீ நடக்கிறபடினாலே உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைப்பேன். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரா? அவரை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு விசேஷித்தமான செய்தி. தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் மகனே, தெளிந்த அன்பை கொடுத்திருக்கிறேன், தெளிந்த நல்ல ஒரு புது பலத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் நிறைந்த ஆவியே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த விசேஷமான இந்த செய்திக்கு நாம தலைப்பார்க்கிறோம். பலமும் அன்பும் நிறைந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் நிறைந்த ஆவி. கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே சரி நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வேதத்தை மூடி வச்சிருங்க. தேவனையே நோக்கி பாருங்க. நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, சொந்த பந்தங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் விசேஷித்தமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் தேவ பிரசன்னத்துல நாம் இருக்கும்படி, தேவனை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, சாட்சியாய் வாழும்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பினாலே நிறைத்திருக்கிறார். தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். குற்றமில்லாத அன்புள்ளவர்களாய், பரிசுத்தவான்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்களில நாம் ஊக்கமுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் நாம் இருப்போம்.
எல்லாருமா சேர்ந்து ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் வருஷம் கூட மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் யாருக்கெல்லாம் நாங்கள் செபித்தோமோ எங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தினால உங்களுடைய வசனத்தை நாங்கள் மறுதலியாமல் ஆண்டவரே, அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் இருந்து அநேகருக்காக நாங்கள் செபித்தோம். ஆண்டவரே, அநேகருக்காக நாங்கள் மன்றாடினோம். நாங்கள் யாருக்கெல்லாம் செபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ நல்ல சுகத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு சகோதரிகளை தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு தாய்மார்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அடுத்த வாரம் இந்த இடத்துல வந்து அநேகர் வந்து சாட்சி சொல்லும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக கொடாக்கொடி நன்றி ஆண்டவரே, கொடாக்கொடி நன்றி. எங்களுக்கு முன்பதாக நீ திறந்த வாசலை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஓடினாலும் ஆண்டவரை இளைப்படையாதபடிக்கு, நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு கழுகுக்கு ஒத்த பலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர. கர்த்தாவே, உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் பலனடைவார்கள் என்று சொல்லிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட புது பலத்தினால எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து நடத்தும். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க சத்தமாய் ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கு என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வீட்டை ஜெப வீடாய் மாற்றுவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. ஹல்லேலூயா. நாளிலே கேட்ட செய்திக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை எடுத்து நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பலனை தேவன் கொடுத்திருக்காரு நச்செய்தி நம்ம பார்த்தோமா. பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே இந்த தெரிந்த புத்தி ஆவியை நாங்கள் பெறும்போது தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். எல்லா பலவீனங்களுக்காக நம்ம இப்போது ஜெபித்தோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆன்சர். என்ன ஆன்சர்? என் கிருபை உனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றார், எனக்கு சொல்றார். நீங்க நெஞ்சை தட்டி சொல்லலாம். எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்றீங்க? எனக்கு சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். எல்லா பலவீனங்களிலும் கர்த்தருடைய பலன் பெரிதாக விளங்கும். ஆகவே இந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்களா? நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களுக்கு கொஞ்சம் பலத்தோடு கூட நாம் போராடும் போது, அவன் நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கும் போது நமக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களும் கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத போய்விடுவார். ஆகவே ஒரு வழியாய் வருகிற எல்லா காரியங்களும் கர்த்தர் பல வழிகளை நமக்கு கொடுக்க அவன் நல்லவராய் இருக்கிறார். அவன் நன்றி சொல்லும் வண்ணமாக ஜெபத்தொட்டை செய்கிறீங்களே 15வது பாடல். எப்படி நான் பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி எல்லாம் சொல்லுவேன், என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் நான் அவனுக்கு நன்றி சொல்லுவேன். இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி
அடையும் போது புது வழி திறந்ததேவா திறந்த வாசலை என் வாழ்க்கையில் திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ அடைக்காத ஆண்டவரல்லோ எப்படி பாடுவேனா எங்கெங்கோ எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா எங்கெங்கோ எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் கத்தரித்தார் ஆத்தும ஆதாயம் செய்தேன் ஆயுள் முழுவதும் கத்தரித்தார் ஆத்தும ஆதாயம் செய்தேன். அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் என்று சொல்வது நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் நடத்துவதுதான் ஆத்தும ஆதாயம் என்று சொல்லி ஆகவே இதை செய்வோம். புது பலன் அடைவோம், அன்போடு இருப்போம், தெரிந்த புத்தியோடு இருப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் நாம் அனைவரும் ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. கரங்களை தட்டி இந்த நாளை கொடுத்தமைக்காக தேவனுக்கு